அண்மை செய்தி மும்மொழி கொள்கை தொடர்பான சுற்றறிக்கையை சிபிஎஸ்இ திரும்ப பெற வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். மும்மொழி கொள்கைக்கு அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். சிபிஎஸ்இ பள்ளிகளில் இந்த ஆண்டு இருமொழி கொள்கை தொடர வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய அரசு மும்மொழி கொள்கையை கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழலில் அண்ணாமலை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், மும்மொழி கொள்கைக்கு எதிராக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் கருத்துக்களை விவரமில்லை. தனலட்சுமி வணக்கம். கடந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சிபிஎஸ்இ அமைப்பு மாணவர்களுக்கு வகுப்பிலிருந்து 3 மொழிகள் கட்டாயம் என்றும் அந்த 3 மொழிகள் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்று அறிவித்த போது இந்தியாவின் பலதரப்பட்ட இலக்கிய மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை சிறுவயதிலேயே குழந்தைகள் அறிந்து கொள்ள உதவும் என்பதால் அந்த முடிவை வரவேற்றவர்களில் நானும் ஒருவன் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் குறிப்பிட்ட 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் 9ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்குவது இன்றிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2029-30 கல்வியாண்டிலிருந்து மட்டுமே அமல்படுத்தப்படும் என்று தெளிவாக குறிப்பிட்டிருந்தது. ஆனால் கடந்த வாரம் மே 15, 2026 அன்று சிபிஎஸ்இ அனைத்து இணைப்பு பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ள புதிய சுற்றறிக்கையில் இந்த கல்வியாண்டிலிருந்தே 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்கியுள்ளது. இதன் மூலம் 2029-30 கல்வியாண்டிலிருந்து மட்டுமே அமல்படுத்தப்படும் என்ற தனது முந்தைய அறிவிப்பை சிபிஎஸ்இ அமைப்பு மீறி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.